ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்னதான் ஆச்சு நம்ம டிவிகே கட்சிக்கு அப்படின்ற மாதிரி இப்ப டிவிகே கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பாளர்களை நியமிச்சுட்டு இருக்காரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள். ஆனாலும் ஒரு சில மாவட்டங்கள்ல எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து பேசும் பொருளாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரு சில பிரபலங்களும் என்ன பண்ணிருக்காங்க, எழும்பியிருக்காங்க. குறிப்பா வந்து தேனி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்துல வந்து நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னார் ஆளுக்கு எதுக்குங்க நீங்க மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுத்தீங்க? அவங்க மேல இந்த குற்ற வழக்கு இருக்கு. அவங்க வந்து சரியா ஒழுங்கா வந்து என்ன பண்றதில்ல, வேலை செய்யறது இல்ல. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, ஜாதி ரீதியா குடுக்குறாங்க. இவங்க பணத்தை வச்சு பார்த்து குடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டுகள் எழும்பியிருக்கு. ஆனா இந்த குற்றச்சாட்டுகள ஒரு புள்ளியில போய் நிக்குது. அந்த புள்ளி யாருன்னு பாத்தீங்கன்னா புசி ஆனந்த். பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். ஏன்னா புசி ஆனந்த தாண்டி விஜய் கிட்ட போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட ஆலோசகர், தேர்தல் பிரிவு அதிகாரி எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது வேற விஷயம். ஆனா இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு மாவட்ட செயலர் சபீனுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க அவரு அந்த போஸ்டிங் இது தகுதியே இல்லை. ஏன்னா அவர் மேல வந்து செயின் பறிப்பு வழக்கு, காவலரை தாக்குன வழக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட வழக்கு அவர் மேல இருக்கு. ஏன்னா விஜய் என்ன சொன்னாரு, நிர்வாகிகளை நியமிக்கும் போது குற்ற பின்னணியில இருக்கிற நபர்களுக்கு போஸ்டிங் வழங்கவே மாட்டேன். அவர்களுக்கு வந்து சின்ன போஸ்டிங்கா இருந்தாலும் சரி, பெரிய போஸ்டிங்கா இருந்தாலும் சரி கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய் சவடால் விட்ட விஜய் அவர்கள் இப்ப எங்க போய் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நிர்வாகிகள் என்ன பண்ணிருக்காங்க, கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைகிறாங்க. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து புசி ஆனந்த் அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆனா புசி ஆனந்த் காசை வாங்கிட்டு பதவிகளை கொடுக்கறாரு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே அவர் மேல என்ன பண்ணாங்க, நிறைய பேர் குற்றச்சாட்டுகள் எழுப்புனாங்க. ஆனா இருந்தாலும் இதை விஜய் கண்டுக்காம இருந்தாரு. இப்போ நிறைய நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு காரணம் தான் மெயினா வைக்கிறாங்க. ஒன்னு, சாதி பார்த்து போஸ்டிங் கொடுக்குறாங்க ஐயா. இன்னொன்னு, யாரு காசு அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சொல்றாங்க ஐயா. இதுல எந்த விதத்துல நியாயம்? விஜய் அப்ப எதுக்கு வந்து மாற்று அரசியல கொண்டு வரேன், மாற்று அரசியல நான் பேச போறேன், மக்களுக்கு மாற்றா நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா இருக்கிற அரசியல்வாதிக்கு கீழதாயா போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா குற்ற பின்னணியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் போஸ்டிங் தர மாட்டேன், அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்திலேயே இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொன்ன விஜய் இப்போ செயின் பறிச்சு 2018 நினைக்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு காவலரை தாக்கின வழக்குல தான் இன்னமும் அந்த கேஸ் முடியாம சபீன் மேல இருக்கு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகளை எழும்புது. ஆனா இதை வந்து என்ன பண்றாங்கன்னா புசி ஆனந்த் கண்டுக்கிறதே இல்ல. புசி ஆனந்துக்கு என்னன்னா, காசு கொடுக்குறாங்களா அவங்களுக்கு நான் பதவி கொடுப்பேன், போஸ்டிங் கொடுப்பேன், அதுதான் அவருடைய வழக்காவே வச்சுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. குறிப்பா வந்து தாடி பாலாஜி கூட என்ன பண்ணாருன்னா நெஞ்சில பச்சையெல்லாம் குத்தி நின்றார். விஜயோட தீவிர நான் பக்தன் அப்படின்ற மாதிரிலாம் நெஞ்சில பச்சையெல்லாம் குத்தி நின்றாரு. ஆனா ஆதவர்ஜுனாவுக்கும் நிர்மல்குமாருக்கும் ராஜ்மோகனுக்கு எல்லாம் போஸ்டிங் கொடுத்தோன்னே தனக்கு இன்னும் போஸ்டிங் கொடுக்கலையே அப்படின்னு ஒரு பெரிய வேதனையில இருந்து அவளோ நியூ பாய் ஃப்ரெண்டோட ஜாலியா இருக்கா, நான் இங்க வந்து தற்குறியாவே இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் போஸ்டிங் ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருந்தாரு. இப்போ நடிகர் சவுந்தரராஜன் என்ன பண்றாருன்னா தாடியெல்லாம் விட்டுக்கிட்டு ரொம்ப சோகமா போயிருக்காரு. விஜயே நம்பி இருக்கிற எனக்கு வந்து போஸ்டிங் தரலையே, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப வந்து எல்லாருக்குமே போஸ்டிங் கொடுக்குறீங்க, நாங்க வந்து மாநாட்டுக்கு முன்னாடியே, அதாவது விஜய் கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச நாளிலேயே நாங்க என்ன பண்ணோம், எல்லாம் வந்து சேர்ந்துட்டோம், மாநாட்டு வேலைகளை இழுத்து போட்டு வேலை செஞ்சோம். அப்பெல்லாம் வந்து நாங்க எந்த உண்மையா இருந்தோம், ஏன் மாநாட்டு முடிஞ்சிட்ட பிறகு கூட மரம் நடும் விழா நிறைய விழாக்களை வந்து நான் முன்னிலை போய் நின்று என்ன பண்ண நிறைய வேலை செஞ்ச கட்சியை நான் வந்து என்ன பண்ண வளர்த்திருக்கேன், ஆனா எனக்கு ஒரு போஸ்டிங் கூட கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி நடிகர் சவுந்தரராஜனும் அதிருப்தியில இருக்காராம். ஆனா இருந்தாலும் விஜய் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, தாடி பாலாஜிக்கும் சவுந்தரராஜனும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மாநில லெவல்ல உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா சினிமா ஸ்டார்லாம் இப்ப வந்து என்ன பண்றாங்க, நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, கட்சிக்குள்ள வராங்க, உடனே நான் போஸ்டிங் கொடுத்துறேன்னா சினிமாக்காரங்க முக்கியத்துவம் தராயா விஜய் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுவாங்க, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சுமூகமா ஒரு காம்ப்ரமைஸான ஒரு வாய்ஸோட அவங்களுக்கெல்லாம் செய்தி போயிருக்குதா ஒரு விஷயம் இருக்கு. ஆனாலும் இது கீழ்மட்ட இருக்கிற நிர்வாகிகளுக்கு பெரிய ஒரு ஏமாற்றமா தான் இருக்கு. குற்ற பின்னணியில இருக்கிறவங்க ஜாதி அடிப்படையில கொடுக்குறாங்க, பணத்தின் அடிப்படையில பதவிகளை கொடுக்குறாங்க. விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கியதுல இருந்து தொண்டனா மட்டும் இல்ல ரசிகராவும் நாங்க என்ன பண்ணிருக்கோம், நிறைய வேலைகள் பார்த்திருக்கோம். விஜய் படம் ஒண்ணு வந்ததுன்னா நாங்க இறங்கி நலத்திட்டங்களை கொடுக்குறோம், விஜய் பிறந்த நாள்ல நலத்திட்டங்கள் கொடுக்குறோம். ஆரம்பத்துல இந்த ரசிகனா இருக்கும் போது நாங்க அந்த வேலை செஞ்சோம். இப்போ கட்சி ஆரம்பிச்சு தொண்டனா நிர்வாகியா வரும்போதும் நாங்க வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஆனா விஜய் வந்து ஜாதி அடிப்படையிலாகவும் பணத்தின் அடிப்படையிலாகவும் இந்த மாதிரி பதவிகள் கொடுக்கிறது வந்து எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இது விஜய்க்கு தெரியுமா தெரியல, ஆனா புசி ஆனந்த் வந்து என்ன பண்ணும், இது விஜய்க்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்கள்ல நிறைய விஷயங்கள் வந்து பரவிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் பார்க்கிற விஜய் என்ன முடிவு எடுப்பார், அதிரடியா வந்து புசி ஆனந்தே மாத்துவாரா இல்ல அதிருப்தியான நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு உரிய போஸ்டிங் கொடுப்பாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தி உள்ள கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.